தேசிய ஓய்வூதிய திட்டம் அல்லது நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் என்பிஎஸ் என்பது இந்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நீண்டகால முதலீட்டு மற்றும் ஓய்வூதிய சேமிப்பு திட்டமாகும். இந்திய குடிமக்கள் தங்களது ஓய்வு வாழ்க்கையை நிம்மதியாக கழிக்க வேண்டிய தேவையை கருத்தில் கொண்டு அரசு 2004ஆம் ஆண்டில் முதன்முதலில் இதை அரசு பணியாளர்களுக்கு அறிமுகப்படுத்தியது. பின்னர் 2009ஆம் ஆண்டிலிருந்து பொதுமக்களுக்கும் இந்த திட்டம் திறந்து வைக்கப்பட்டது. என்பிஎஸ் இன் முக்கிய நோக்கம் மக்கள் தங்கள் வருமானத்தில் ஒரு சிறு பகுதியை ஒழுங்காக முதலீடு செய்து ஓய்வு பெற்ற பின் நிதி பாதுகாப்புடன் வாழ வழி செய்தல் ஆகும். என்பிஎஸ் ஒரு தன்னார்வ முதலீட்டு திட்டமாகும். அதாவது யாரும் விரும்பினால் இதில் முதலீடு செய்யலாம். 18 வயது முதல் 65 வயது வரை உள்ள இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் என்பிஎஸ்ஸில் பதிவு செய்யும் வாய்ப்பு உள்ளது. இதன் தனித்தன்மை என்னவென்றால், முதலீடு செய்யும் பணம் பங்கு சந்தை, பத்திர சந்தை மற்றும் அரசு பத்திரங்களில் தகுந்த விகிதத்தில் முதலீடு செய்யப்படுகிறது. இதனால் நீண்ட காலத்தில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். என்பிஎஸ் கணக்குகள் 2 வகைப்படும். ஒன்று டயர் 1 கணக்கு, மற்றொன்று டயர் 2 கணக்கு. டயர் 1 கணக்கு என்பது ஓய்வூதிய சேமிப்புக்காக கட்டாயமாக பரிந்துரைக்கப்படும் கணக்கு. இதில் செலுத்தும் தொகையை ஓய்வு பெறும் வரை எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஓய்வு பெறும் போது மட்டும் அதிலிருந்து ஒரு பகுதியை எடுத்துக்கொள்ளலாம். 2ஆம் நிலை கணக்கு என்பது விருப்ப கணக்கு. இதில் செலுத்தும் தொகையை எப்போதும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் டயர் 2 கணக்கில் வரி சலுகைகள் கிடையாது. என்பிஎஸ் இன் மிகப்பெரிய ஈர்ப்பு டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் ஆகும். வருமான வரி சட்டத்தின் என்பது பிரிவின் கீழ் 1 லட்சம் ரூபாய் 5 லட்சம் வரை மற்றும் என்பது சிசிடி 1பி பிரிவின் கீழ் 50,000 ரூபாய் வரை வரி விலக்கு கிடைக்கும். இதனால் மொத்தம் 2 லட்சம் ரூபாய் வரையிலான தொகைக்கு வரி சலுகை பெற முடியும். அதிக வருமானம் பெறுபவர்களுக்கு இது மிகப்பெரிய நன்மை. இதன் மூலம் ஒருவர் வருமான வரியில் நல்ல அளவு சேமிக்க முடியும். என்பிஎஸ்எல் முதலீடு செய்யும் போது அந்த பணம் பல்வேறு சொத்துக்களில் எக்விட்டி, கார்ப்பரேட் பாண்டுகள், கவர்ன்மெண்ட் செக்யூரிட்டீஸ், ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் பாண்டுகள் பகிர்ந்து முதலீடு செய்யப்படும். முதலீட்டாளர் தானாகவே ஃபண்ட் மேனேஜர் மற்றும் அசெட் அலோகேஷன் தேர்வு செய்யலாம் அல்லது டிஃபால்ட் ஆப்ஷனை தேர்வு செய்யலாம். இப்படி டிவர்சிஃபிகேஷன் மூலம் நீண்ட காலத்தில் அபாயம் குறைந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறது. என்பிஎஸ்ஸில் ஓய்வு பெறும்போது ஒருவர் தங்களது கார்பஸ் இன் 60% வரை தொகையை லம்ப் சம்மாக எடுத்துக்கொள்ளலாம். மீதமுள்ள 40% தொகை அன்னுயிட்டி வாங்க பயன்படுத்தப்பட வேண்டும். அன்னுயிட்டி என்பது மாதந்தோறும் கிடைக்கும் ஓய்வூதியம் போன்றது. இதனால் ஒருவர் ஓய்வு பெற்ற பின்பும் மாதாந்திர வருமானம் உறுதியாக கிடைக்கும். என்பிஎஸ்க்கு சில வரையறைகளும் உள்ளன. பங்கு சந்தை முதலீடு உள்ளதால் குறுகிய காலத்தில் சந்தை ஏற்றத்தாழ்வுகள் ரிட்டர்ன்ஸை பாதிக்கக்கூடும். ஆனால் நீண்ட காலத்தில் சந்தையின் வளர்ச்சி காரணமாக ரிட்டர்ன்ஸ் சாதாரண எஃப்டி அல்லது ஆர்டிவை விட அதிகமாக இருக்கும். மேலும் 60 வயது வரை முழுமையாக தொகையை எடுத்துக்கொள்ள முடியாததால் லிக்விடிட்டி குறைவாக இருக்கும். இன்றைய காலத்தில் மக்கள் வாழ்நாள் அதிகரித்துள்ளதால் ஓய்வு பெற்ற பின்பும் 20 முதல் 30 ஆண்டுகள் வாழ்க்கை தொடரும். அந்த காலத்திற்கு நிதி ஆதரவு தேவைப்படுகிறது. சேமிப்பு கணக்கு அல்லது எஃப்டி மூலம் அந்த தேவையை நிறைவேற்ற முடியாது. அதனால் நீண்டகால திட்டமிடப்பட்ட ஓய்வூதிய திட்டம் மிக அவசியம். அதற்கான சிறந்த தேர்வாக என்பிஎஸ் இருக்கும். இத்திட்டம் அரசு ஆதரவு பெற்றது என்பதால் நம்பகத்தன்மை அதிகம். குறைந்த முதலீட்டில் கூட தொடங்கலாம் என்பதால் நடுத்தர மக்கள் மற்றும் இளம் தொழிலாளர்களுக்கு மிகவும் ஏற்றது. மாதம் 500 ரூபாய் முதல் முதலீடு செய்ய முடியும். மேலும் ஆன்லைன் மூலமாக எளிதாக பதிவு செய்து பராமரிக்க முடியும். பிஎஃப்ஆர்டிஏ பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அதாரிட்டி இந்த திட்டத்தை ஒழுங்குபடுத்துவதால் வெளிப்படைத்தன்மை மற்றும் பாதுகாப்பு உண்டு. மொத்தத்தில் என்பிஎஸ் என்பது ஓய்வு வாழ்க்கையை நிம்மதியாக கழிக்க சிறந்த முதலீட்டு திட்டம் என்று சொல்லலாம். வரி சலுகைகள், பாதுகாப்பு, நீண்டகால ரிட்டர்ன்ஸ் ஆகியவை இதன் முக்கிய பலன்கள். பெரிய அளவில் பார்க்கும்போது இது மிகவும் பயனுள்ள திட்டம். வேலைக்குச் செல்லும் இளம் தலைமுறையினர் இப்போது முதலீடு செய்யத் தொடங்கினால் ஓய்வு பெறும் நேரத்தில் மிகப்பெரிய கார்பஸ் கிடைக்கும். அதனால் எதிர்கால வாழ்க்கை சிரமமின்றி நிதி சுதந்திரத்துடன் இருக்கும்.